வணக்கம். அதாவது வானில் 6 கோள்கள் ஒரே நேரத்தில் அணிவகுக்கக்கூடிய ஒரு அரிய வகையான காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் தான் இந்த அரிய வகையான காட்சிகளை மக்களுக்கு காண்பித்து வருகின்றார்கள். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் காண்பித்து வருகிறார். அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் ஏற்படும். அதன்படி 6 கோள்கள் ஒரே நேரத்தில் அணிவகுக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரே நேர்கோட்டில் 6 கோள்களும் அணிவகுத்து கொண்டிருக்கிறது. சூரியன் மறைவிற்கு பிறகுதான் அதாவது அனைத்து கோள்களும் நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் சூரியன் மறைவிற்கு பிறகு முதல் கட்டமாக வெள்ளி, சனி கோள்கள் தென்பட்டது. அதன் பிறகு செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்கள் தென்பட்டது. அதன் பிறகு யுரேனஸ், நெப்டியூன் கோள்கள் கண்ணில் எல்லாம் தென்பட்டது. அதாவது வெள்ளி, சனி இந்த கோள்கள், அதே போல செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்கள் எல்லாம் வெறும் கண்களால் நம்மால் காண முடியும். யுரேனஸ், நெப்டியூன் கோள்களை தொலைநோக்கு, அதாவது நவீன தொலைநோக்கு கருவிகளால் மூலம் மட்டுமே தான் காண முடியும். அதற்காக தான் இங்கே சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை எல்லாம் ஏராளமான பொதுமக்கள் இங்கே பார்த்து வருகின்றனர். இந்த ஒரு அரிய வகைய காட்சிகளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுத்து இதை எல்லாருமே பார்த்து வருகிறாங்க. அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் சந்திரன், வியாழன் மற்றும் சனி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் என்று தெரிவிக்கிறார்கள். 4க்கும் மேற்பட்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவது என்பது மிகவும் அரிதானதாக இங்கே பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு செவ்வாய், வியாழன் மற்றும் சனி கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்திருந்தது. தற்பொழுது 6 கோள்கள் என்பது ஒரே நேர்கோட்டில் பார்க்கப்படுகிறது. இந்த காட்சிகளை எல்லாம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஏராளமாக பார்த்து வருகின்றனர். அதாவது அதேபோல் தற்பொழுது இந்த பொதுமக்கள் பார்த்த பிறகு நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களோடு நம்ம பேசுவோம், என்ன மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்தார்கள் என்று. மேடம், நீங்கள் இந்த ஒரு அரிய நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது? எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கோம் பார்க்கறதுக்காக. இது வரைக்கும் 2 பிளானட்ஸ் பார்த்துருக்கோம். வீனஸும் ஜூபிட்டரும் இப்போ பார்த்துருக்கோம். ஜூபிட்டருக்கு 4 மூன்ஸோடு பார்த்துருக்கோம். இன்னும் மற்ற சட்டூன் பார்க்கறதுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். அதே போல் இது முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி ஏராளமான பொதுமக்களும் இங்கே இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு இது ரொம்ப மக்கள் ஆர்வத்தோடு முன் பார்க்கறது ஒரு பெரிய மாற்றமாக தான் இருக்குது. வெறும் குழந்தைங்க மட்டும் வராமல் அடல்ட்ஸும் பார்க்குறாங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் நமக்கு இதை பற்றியே தெரிய வந்தது. ஸோ இட்ஸ் குட். அதாவது கோள்களை பற்றி இப்போ தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமையும் நம்ம எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக. இங்கே வரதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் பிளானட்ஸை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஸ்கூலில் படித்தது அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதை பார்க்கறதுக்காகவே நான் ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்ததுனால அது இன்ஃபர்மேஷன் ஒரு நல்லது தானே, ஒரு நாலேஜ் நல்லது தானே. இதே போல் கடந்த ஆண்டு ஒரு அபூர்வமான காட்சிகள் இருந்தது. கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு கடந்த ஆண்டு இந்த மாதிரி அபூர்வமான நிகழ்ச்சி நடந்தது சத்தியமாக தெரியாது, சாரி. அதே மாதிரி இந்த 3 நாட்கள் இங்கே நடைபெறுவதாக இங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே முழுவதும் பங்கெடுத்து பார்க்க போகிறீங்களா? நான் இன்றைக்கே எல்லா பிளானட்ஸும் பார்த்துட்டேன்னா இட்ஸ் குட். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக நான் 3 தடவை வருவேன். ஏன்னா எனக்கு ஜூபிட்டர் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையோடு இருக்கேன். நான் ரிங்கோட பார்க்கணுன்ட்டு. அதாவது 3 நாட்கள் என்பது இங்கே பொதுமக்களின் பார்வைக்காக பிர்லா கோளரங்கத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் தெரிவித்தது என்னவென்றால் 3 நாட்களுக்குள் நாம் எல்லாம் இதை பார்த்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து இந்த 3 நாட்களும் நாங்கள் இந்த பார்வைக்கு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் சிறப்பு ஏற்பாடுகள் என்பது பிர்லா கோளரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திலோ இல்லை வெளியிடத்திலிருந்தோ மாடியிலிருந்தோ நம்ம எல்லாம் பார்க்கலாம் என்றும் இங்கே தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க.